பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கடந்த வாரம் முழுவதிலும் நல்லவராய் போதுமானவராய் இருந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரா? அதை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். ஒரு புது நாளை காண்பதே ஆண்டவருடைய கிருபை தானே. உலகம் முழுவதில் நடக்கிற சம்பவங்களை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாப்பாக இருப்பதும் நாம் சுகமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. இந்த பெரிய ஜெப ஐக்கியத்தில் நீங்களும் இருக்கிறீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவர் உங்களையும் இதில் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க வேண்டும். சரி, இன்றைக்கும் முதலாவது சில சாட்சிகள் வாசித்து உங்களுக்காக, ஏன்னா நிறைய பேர் நமக்காக ஜெபிக்கணும்னு இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறீங்க. அதனால் சாட்சிகளை கேட்ட பிறகு உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. அதன் பிறகு நாம் தேசங்கள் சில நாடுகளில் உள்ள காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தோடு இருக்கணும். நான் தானே சொல்கிறேன், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற குட்டி பிள்ளைகள் உங்கள் பைபிளோடு வந்து உட்காரணும், பைபிளை திறந்து வாசிக்கணும். பெற்றோர் பெரியவர்களும் வேத வசனத்தை கவனமாக கண்ணில் வசனத்தை பார்க்கணும், கேட்கணும். ரெண்டுமே இருக்கணும். வசனத்தை கண்ணால் பார்க்க செய்யணும், காதலை கேட்கணும். அப்போ அது உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து விடும். சரி, என்னை மறவா இயேசுநாதா. இவங்க என்ன மறந்துட்டாங்க, அவங்க என்ன மறந்துட்டாங்க, இவங்க என்ன இவ்வளோ அவங்கள நேசித்த நன்மையெல்லாம் செய்த நன்மையெல்லாம் கூட மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நம்மை மறக்காத ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என் பிள்ளையாக மாறிட்டல, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு என் பிள்ளையாக மாறிட்ட, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை எப்படி நான் மறப்பேன்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணுகிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். நீ எப்போ மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதே என் பிள்ளை ஆகிவிட்டாய். உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன், எப்படி நான் உன்னை மறப்பேன்? அப்போ மறக்காத ஒரு ஆண்டவர் அவர். மனிதர்கள் மறந்துடலாம், இந்த ஞாபக மறதின்னு ஒன்று இருக்குது. அதனால் அந்த மறதியினால் மனிதர்கள் மறந்து விடலாம். சிலர் நன்றி கட்ட நிலைமையில் மறந்துடுவாங்க, செய்து நன்றி கூட நினைக்காம. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் இங்கே செய்த ஒவ்வொரு காரியத்தை கவனித்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு இயேசு பற்றி அறிவிக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற தேவன் உடைய கிரியைகள், நீங்கள் செயல்படுகிற விதம் ஒரு நாள் அதை மறக்க மாட்டார். நான் அதை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ செய்கிற காரியத்தை நான் பார்த்து உன் மேலே சந்தோஷமாக இருக்கிறேன், நான் இப்படி மறப்பேன் என்பதாய். அதனால் என்னை மறக்காத ஒரு இயேசு எனக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாக உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்ம எப்போ ஜெபித்தாலும் முதலாவது ஆண்டவரை துதிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். என்ன வசனத்தில் அப்படி தான் இருக்குது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். அதனால் முதலாவது ஆண்டவரை துதிக்கணும். சரி, இப்போ சில சாட்சிகள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை, விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலம் எனக்கு இந்த நன்மை செய்தார், நானும் இயேசுவை அறிந்து கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டேன். தெரியப்படுத்தின பிறகு நாம் அவங்களோட ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாய் கேட்டு அறிந்து அந்த சாட்சி, அதுலேயும் நிறைய பேர் தெரியப்படுத்துகிறாங்க. எல்லா சாட்சிகளையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. அதனால் ஒரு 5 சாட்சி மிஞ்சின 6 சாட்சிகளை உங்களுக்கு முன்னாலே தெரியப்படுத்துகிறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி சாட்சியங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த சாட்சி, அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்கள்ட்ட பேசி உறுதிப்படுத்தி அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறோம். சரியா? நீங்கள் கவனமாக இந்த அனுபவங்களை கேளுங்க. அவங்க அனுபவத்தை அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, அதைத்தான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்போ அவங்க பெற்றுக்கொண்ட மாதிரியே இன்றைக்கு இயேசு உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே? அதுக்காகத்தானே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல் நேரத்திலே வந்து காத்திருக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கணும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷங்கிட்ட ஒரு குறைய சொல்கிற மாதிரி தான்.
இயேசு உங்கள் மத்தியில் தான் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில், உங்கள் சமூகத்தில், உங்களுடைய வீட்டில், நீங்கள் இருக்கிற இடத்துல பிரசன்னமாகி இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் கண்ணை மூடி இயேசுவை நீங்கள் மனதில் நினைத்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம். உடனே அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இப்போ இவங்களுக்கு என்ன அற்புதம் நடந்திருக்கிறது? இந்த சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். சகோதரி மரியாள், சென்னையிலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள இயேசுவை அறியாத ஒரு பெண் ஒருவர் என் வீட்டிற்கு சும்மா பேசுவதற்காக வருவார்கள். பக்கத்து வீட்டில் இருக்குவாங்க, சாயங்காலத்தில் சும்மா இருக்கும்போது வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப். கிராமங்களில் இப்போவும் பட்டணங்கள்லேயும் பார்க்குறோம். அது ஒரு பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா, அவங்க என்ன காரியம்னு தெரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல வாய்ப்பு அது. இந்த அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகளில் இந்த பழக்கமே இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ பக்கத்து வீட்டில் பேசுனா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும், எங்கள் காரியம் சொல்ல வரலாமா அப்படின்னு கேட்டு. எவ்வளோ கொடூரமான காலத்தில் ஆயிட்டோம். சில குடும்பத்தில் இன்னும் வேதனை என்னென்னா, பெற்றோர் பிள்ளைகிட்ட பேசணுமானா ஒரே வீட்டில் மாடியில் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கணும், சொல்லணும், தம்பி உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், டைம் கிடைக்குமா? இங்கே அடுத்த வாரம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் வந்து மக்களை பிரித்து விட்டார். அது வந்து ஆரோக்கியமான ஒரு ஃபெலோஷிப் அல்ல. நம்ம நாட்டில் இருக்கிற அந்த பழக்கம்தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாய ஒரு ஐக்கியம், அன்பு, இதெல்லாம் பார்க்க முடிகிறார். பாருங்கள், பக்கத்து வீட்டிலேருந்து வந்து அவங்கவுங்க காரியத்தை பேசினா தப்பு இல்லை, அடுத்தவங்கள பற்றி பேசினா தான் தப்பு. அவள் வீட்டில் எப்படி, இவன் வீட்டில் எப்படி, அடுத்தவங்கள பற்றி பேசக்கூடாது. அது சாபமாகிவிடும். நமக்கு 2 குடும்பங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி தான் அந்த சகோதரி வந்திருக்கிறாங்க. சாயந்தரம் வீட்டிற்கு வந்தால் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிவிட்டு தான் அவர்கள் வீட்டிற்கு போவார்கள். சனி ஞாயிறு மட்டும் 7 மணிக்கு முன்பதாகவே எழுந்து சென்று விடுவார்கள். உங்கள் வீட்டு டிவியில் ஐயா பேச வருவார், நீங்கள் போய் கேளுங்க, நான் போய் சீரியல் பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இப்போ இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்களா, ஐயா பேசுவாங்க, கேளுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க. ஒரு நாள் நான் என்னோடு உட்கார்ந்து சாட்சியை மட்டும் கேளுங்கள் என்று சொன்னேன். இது மாதிரி சாட்சி ஆரம்பத்தில் ஒரு நாள் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் உட்காந்து இந்த சாட்சி முதல்ல சொல்லுவாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவர்கள் பாருங்கள், அன்றைய தினத்தில் வாசித்த சாட்சியையும் உட்கார்ந்து கேட்டார்கள். அவர்களுக்கே அதை கேட்க ஆர்வம் வந்தது. அவர்கள் வீட்டிற்கு போய் தொடர்ந்து டிவியில் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகும் தினமும் உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த பெண் மிகவும் பக்தியான கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண். ஆமாம், நிறைய பேர் பாருங்கள், கிறிஸ்தவர் அல்லாத மக்களுடைய பக்தி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களை விட அவங்க ரொம்ப பக்தி உள்ளவர்கள். பக்தினா ரொம்ப ஒரு கீழ்ப்படிதல். இதை நீங்கள் தரையில் உருண்டு தான் சாமி கும்பிடுன்னா அதை செஞ்சுருவாங்க, வெட்கப்பட மாட்டாங்க. சாஷ்டாங்கமாக விழுந்து தான் சாமி கும்பிடுன்னா வெட்கப்பட மாட்டாங்க, செய்வாங்க. நம்ம முழங்கால் போடுறதுக்கே வெட்கப்படுகிறோமே கிறிஸ்தவங்க. அந்த பழக்கமே மாறிக்கொண்டு வருகிற, முழங்கால் போடுற பழக்கமே நிறைய இடத்துல மிஸ்ஸிங் ஆகி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க பாருங்கள், எவ்வளோ பக்தியாக எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த பக்தியோடு நடந்து கொள்ளுவாங்க. அது மாதிரி இந்த சகோதரி பாருங்கள், ரொம்ப பக்தி உள்ளவங்க, அந்த பக்தியில் அவங்க கீழ்ப்படியக்கூடியவங்க. பாருங்கள், அவங்க மிகவும் பக்தி கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண். அவங்க நீங்கள் கொடுக்கும் தேவ செய்திகள் பிடித்து நீங்கள் சொல்லுகிற காரியத்தில் எல்லாம் கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவுக்கு பிரியமில்லாத அவர்கள் வீட்டில் வைத்திருந்த எல்லா தேவையில்லாத காரியங்களையும் மூட்டையாய் கட்டி தூக்கி எறிந்து விட்டார்கள். மந்திரவாதியிடம் மந்திரித்து வைத்திருந்த மந்திர தகடுகள், எழுதி வைத்திருந்த ஜாதகங்கள் போன்றவற்றை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து ஆலயத்திற்கும் வருகிறார்கள். இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். வெறுமையாக கதை மட்டும் பேசி கொண்டிருக்காமல் உங்கள் நிகழ்ச்சியை பற்றி சொல்லி சாட்சியை கேட்க செய்ததால் அறியாமையிலிருந்த ஒருவரை வெளியே கொண்டு வந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. சந்தர்ப்பங்களை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. கிறிஸ்தவங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. வியாதியில், வேதனையில், பாவத்தில் கஷ்டப்பட்டு சாபத்துக்குள்ள வேதனையோடு இருக்கிறாங்கல்ல.
அவங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க. நிகழ்ச்சியை பாருங்கன்னு சொல்லுங்களேன், அது ஒரு ஊழியம் தானே. இதில் சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, சில அனுபவங்கள்லாம் பல சொல்லுவாங்க. நீங்கள் அதை கேளுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஊழியம். அதை தானே அவங்க செஞ்சாங்க, வேறு பிரசங்கமே இல்லை. நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கூட சொல்லாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்ககிட்ட எத்தனை பேர் வேதனையில் இருக்காங்க தெரியுமா? இப்போ அவங்க வந்து பாருங்களேன், இவங்க இவ்வளோ நாள் பக்தியாக இருந்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ பக்தி பார்த்தீங்களா? ஆனால் அறியாமையினால தவறான இடத்துல பக்தி வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் கடவுள் மேலே பக்தி, இன்னொரு பக்கம் மந்திரிக்கப்பட்ட தகடுகள், இன்னொரு பக்கத்தில் ஜாதகம். இதெல்லாம் ஒன்று சேராது. நிறைய பேர் இது அறியாமை. பாருங்கள், கடவுள் நம்பிக்கைன்னா கடவுள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், எல்லாத்தையும் கடந்துன்னு இருக்கிறவர். அவர் தெய்வம், அவர் கடவுள், வானத்தை பூமி உண்டாக்கினவர். எல்லாத்தையும் அவர் செய்ய முடியும். அவருக்கு வந்து நேரம் காலம் அதெல்லாம் கிடையாது. கிரகங்கள் சனி சுக்கிரன் இங்கே இருக்குது, சனி இங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது, தோஷம், உனக்கு நேரம் நல்லா இல்லை அப்படி சொன்னால் அவர் கடவுள் கிடையாது. நீங்கள் யோசிங்களேன், நீங்கள் யோசித்து பார்த்தாலே தெரியும் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும். முதலமைச்சர்னே தமிழ்நாட்டில் ஒருத்தர் வச்சுருக்கிறோம். இந்த விவசாயம் இது பாதிக்குது அது பாதிக்குதுன்னா, இல்லை நான் பார்த்தேன், சுக்கிரன் இங்கே இருக்குது, சூரியன் அங்கே இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இது நல்ல நேரம் கிடையாது, அதனால் ஒரு 6 மாதம் ஆகும், அல்ல 1 வருஷம் ஆகும், அப்போ தான் நன்மை நடக்கும்னு சீஃப் மினிஸ்டர் பேசுனா ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்கள் எதுக்கு நீங்கள் சீஃப் மினிஸ்டரு அப்படின்னு கேட்போம்ல. கடவுள் என்கிறவர் உனக்கு நேரம் சரி கிடையாது, சுக்கிரன் அங்கே இருக்குது, சந்திரன் அங்கே இருக்குது, சனி இருக்குது, தோஷம் இருக்குது, அதனால் 6 மாதம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் எதுக்கு கடவுள் நமக்கு? அந்த படிப்பட்ட ஒரு கடவுள் எதுக்கு? அவர் கடவுள் தானா? நீங்களே யோசிங்க. எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவங்க தாங்க கடவுள். அந்த சுக்கிரன் சந்திரன் சனியெல்லாம் என்னது? கிரகங்கள், கடவுளால் படைக்கப்பட்ட கிரகங்கள். அது எங்கேருந்து? அது வந்து மனுஷனுடைய கால நிலைமை, சில குறிப்புகளுக்காக தேவன் அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதை வச்சு நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம்னு சொன்னால் அப்போ கடவுள் இருக்கு. நீங்கள் யோசிக்கணும்ல, நீ யோசித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போது குழப்பாடுறதுக்கு நம்ம வந்து குழப்பம். கடவுளையும் நம்பு, ஜாதகத்தையும் நம்பு, எப்படி ரெண்டையும் நம்ப முடியும்? தவறு. அது ஏதாவது ஒன்று மேலே தான் நம்பிக்கை, விசுவாசம் இருக்கணும். இதுதான் எல்லாத்தையும் கடவுளோட குழப்பி அதில் பணம் சம்பாதிக்கிறாரு. அதில் வந்து ஜாதகம்னா அதை பார்க்குறதுக்கு பணம், எழுதுறதுக்கு பணம், அப்புறம் வந்து ஒவ்வொன்றுக்கும் காசு, அப்புறம் வந்து எல்லாமே பாருங்களேன் அந்த பணத்தின் காரியத்தில் தான் நிற்கும். அப்படி மக்களை வந்து வசியப்படுத்தி அவங்களுடைய பலவீனத்தை பயப்படுத்தி உனக்கு இது அதனால் தோஷம், அதனால் நிவர்த்தி செய்யணும், அதுக்கு இவ்வளோ பணம் ஆகும், இதான நடக்கிறது. நீங்களே யோசிங்களேன். இல்லை தோஷம் இருக்குது, கடவுள் இலவசமான நிவர்த்தி பண்ணிடுவார், ஒரு காசு செலவு பண்ண வேண்டாம்னு யாராவது சொல்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்ல, இயேசு செய்வார் இலவசம். எல்லா பாவ சாப தோஷம் எல்லாத்துலேருந்து விடுதலை இலவசம்தான், காசுலாம் கிடையாது. அதுக்கு நீங்கள் போய் உங்களை வருத்தி கொள்ளணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற இடத்துல விசுவாசிங்க, நீ இருக்கிற வீட்டிலேருந்தே விசுவாசிங்க, அவர் விசுவாசிங்க. அவர் அற்புதம், அவர் எங்கே வியாபித்து இருக்கிறவர் தானே. அவரை தேடி இருக்கு, அங்கே போகணும் இங்கே போகணும், இந்த ஆசீர்வாதம் இங்கே போ, அந்த ஆசீர்வாதம் அங்கே போ இருக்குது. அப்புறம் அதுக்கு இருக்கு கடவுள். அவர் எங்கே வியாபித்து இருக்கிறவர்? உங்கள் வீட்டில் இருக்கிறார், இப்போ இருக்கிறார். பாருங்கள், இதை நீங்கள் தயவு செய்து, இந்த அறியாமையில் எவ்வளோ பக்தி உள்ள மக்கள் இருக்கிறார், இதை அறிஞ்சிட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இதை சொல்ல வேண்டியது கிறிஸ்துவுடைய பொறுப்பு. பாருங்கள், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? இன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளை ஆயிட்டாங்க, அதுதாங்க பெரிய சந்தோஷம். பாருங்கள், அடுத்து சகோதரி சண்முக சுந்தரி, சிவகாசியிலிருந்து சகோதரி சண்முக சுந்தரி, இந்த சாட்சியை கேளுங்க. உங்களுடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஏதோ ஒரு உறுப்பை பாதிக்கப்பட்டு ரொம்ப மனம் உடைஞ்சிருக்கிறீங்களா? இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். எனக்கு கடந்த 8 வருடமாய் கிட்னி முழுமையாய் செயல்படாமல் சுருங்கி இருந்தது. சரி என்பார், கிட்னி பாதிக்கப்பட்டு அவருடைய கிட்னி சுருங்கி இருந்ததாம். இதனால் எனக்கு ஒரு அளவிற்கு மேல் சாப்பிட முடியாது, சாப்பிட்டால் வயிறு வீங்கி கொள்ளும், எப்பொழுதும் சோர்வாக இருப்பேன், எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்தேன். ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நிகழ்ச்சியில் என்னுடைய பிரச்சனைக்காக நான் பாரத்தோடு ஜெபம் செய்து கொண்டிருந்த போது, இந்த அற்புத பெருவிழா ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி சத்தியம் தொலைக்காட்சியில் நேரலையில் அற்புத பெருவிழா என்று நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியும்ல, அதில் அற்புத சாட்சிகள் செய்தி கொடுக்கப்பட்டு உங்கள் அற்புதத்திற்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கப்படுகிறாரு. அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது 8 வருஷமாக கிட்னி பாதிப்பு, அதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போது
அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற போது இயேசு உங்கள் மூலம் என்னுடைய பெயரை அழைத்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது என்று சொன்னார். அவங்க பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெபம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்திருக்கிறார். அந்த நிமிடத்தில் இருந்தே எனக்குள் நல்ல மாற்றங்கள். வீக்கமாக இருந்த என் வயிறு சாதாரணமாக மாறியது. விரும்பின பொருட்களை சாப்பிட முடிகிறது. சோர்வு இல்லை. சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து வருகிறேன். இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். 8 வருட பலவீனத்திற்கு அற்புத பெருவிழாவில் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். இயேசுக்கே என் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துகிறேன். 8 வருஷ கிட்னி ப்ராப்ளம் இயேசு சுகமாக்கிட்டார் இல்லைங்க. ஒரு ஜெபத்தில் இன்றைக்கு செய்வார். இன்றைக்கி ஜெப நேரத்தில் எங்கே பாதிப்பு இருக்குதோ அங்கே கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். இயேசுவே, இந்த சண்முகப்பிரி இந்த சுந்தரிக்கு சுகம் கொடுத்தீங்கள, எனக்கு சுகம் கொடுங்க. நீங்கள் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் உங்களுடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன்னு ஜெபிச்சு பாருங்கள், உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். ஜெபன்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆண்டவரோடு பேசுவார், அவ்வளோதான். ஒரு தகப்பட்ட பிள்ளைகள் கேட்கும்ல, அப்பா எனக்கு பென் வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு ஷூ வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு இந்த காரியத்தை ஸ்கூலுக்கு போகணும் செய்யணும் கேட்குறதில்ல. ஒரு குழந்தை அது மாதிரி தான். இயேசுவே, எனக்கு சுகம் கொடுங்க, உங்களுடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், என் தவறெல்லாம் மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்க. நான் குறைவுள்ள மனுஷன்தான், பலவீனம் உள்ளவன் தான், நீங்கள் இறக்கமுள்ள தகப்பன் தான், என்னை மன்னிச்சு சுகம் கொடுங்க. அவ்வளோதான் ஜெபம். நீங்கள் விசுவாசத்தோடு செய்தால் இயேசு உடனே அற்புதம் செய்வார். இப்போது ஒரு பாருங்களேன், ஒரு சகோதரர் வினோதமான ஒரு காரியம். ஆனால் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர். அது மாதிரி சகோதரர் மோனிஷ், சென்னையிலிருந்து மோனிஷ் என்கிற ஒரு வாலிப தம்பி, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அந்த எடுத்த ஸ்கேனில், தாயில் கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தை ஸ்கேன் எடுப்பாங்கல்ல, எடுத்த போது விரல் சூப்பிக்கொண்டு இருந்திருக்கிறேன். கை விரல் சூப்புறதில் சூப்பிக்கொண்டே இருந்தது. இப்படி எனக்கு விரல் சூப்பும் பழக்கம் குழந்தை பருவத்தில் இருந்தே இருந்தது. இப்பொழுது என் வயது 26 வயசு வரைக்கும் விரல் சூப்புற பழக்கம். சின்ன பிள்ளைகளுக்கு இருக்க ஒரு வயசில் அது மறந்துடும். ஆனால் தொடர்ந்து பாருங்கள், 26 வயசுலையும் இந்த வாலிப வயதிலும் கூட தூங்கும்போது என்னை அறியாமலே என் விரல் என் வாய்க்கு போய் சூப்ப ஆரம்பித்து விடுவேன். எத்தனையோ முறையில் விரல் சூப்பம் பழக்கத்தை நிறுத்த வேண்டுமென்று நினைத்து முயற்சிகள் செய்தாலும் கூட என்னால் நிறுத்த முடியவில்லை. இதனால் யார் வீட்டிற்கும் நான் போக மாட்டேன், வெட்கமாக இருக்கும். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 4 மாவடியில் நடந்த கூட்டத்தை நேரலையில் பார்த்தேன். உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது நானும் என்னுடைய குறையை நினைத்து ஜெபம் செய்தேன். விரல் சூப்பம் பழக்கத்தை விட்டுவிட இயேசுதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எனக்காக ஜெபம் செய்தேன். அன்று இரவில் இருந்தே நான் தூங்கும்போது விரல் சூப்பவில்லை. அந்த பழக்கத்தை விட்டு 4 மாதங்கள் கடந்து விட்டது. 26 வருடமாயிருந்து வெளியே கூட சொல்ல முடியாத விசித்திரமான பழக்கத்தை விட்டுவிட இயேசுதான் எனக்கு உதவி செய்தார். இயேசுவுக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த தம்பி பார்த்தீங்களா, அவன்கிட்ட பேசுகிற இந்த சாட்சியில் நாங்கள் வாசிப்போம், ஓகேவா? இல்லை என் பேரையும் நீங்கள் சொல்லுங்கள், என் ஃபோட்டோவையும் போடுங்க. இது மாதிரி நான் இருந்தேன், எனக்கு இயேசு விடுதலை தந்திருக்கிறாரே. 26 வருஷம் நான் கஷ்டப்பட்டேனே, எனக்கு ஒரு அவமானமாக இருந்துச்சு, இயேசு விடுதலை கொடுத்துருக்கிறாரே. என்னங்க இதெல்லாம் ஒரு காரியமானா? கடந்த நாட்களில் பார்த்தாலும் குச்சி சாப்பிட்றது, அப்புறம் கல் சாப்பிட்றது, சிலருக்கு அந்த பழக்கம், பொடி போடுறது, அது மாதிரி இது ஒரு பழக்கம். சின்ன வயசில் விரல் சூப்பாக கொஞ்ச நாளில் மறந்துடும். ஆனால் வாலிப வயசு வரைக்கும் தொடர்ந்தால் பேரண்ட்ஸுக்கும் துக்கம், அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கும் பாதிப்பு. இதே மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். அதிலிருந்து கூட இயேசு விடுதலை தருவார். பாருங்களேன் அந்த சார். அதனால் வெட்கம், மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே, மனசுக்கு ஒரு கஷ்டம். ஆனால் இயேசு விடுதலை கொடுத்துட்டார். இதே மாதிரி ஏதோ ஒரு பழக்கத்தில் நீங்கள் கஷ்டப்படலாம். சிலருக்கு திருடுகிற பழக்கம், அவங்க அடுத்தவங்க பொருளை இச்சித்து திருடன்னு நினைக்க மாட்டாங்க, அது ஒரு பழக்கமாயிரும். பார்த்தீங்களா, பணக்காரங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் நம்ம சாட்சி எழுதுனாங்க நம்முடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில், எங்கே போனாலும் எனக்கு திருடணும், அவ்வளோதான். காசு கை நிறைய இருக்கும், காசு கொடுத்து வாங்குறத விட அந்த பொருளை திருடிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பொருளெல்லாம் நான் ஷாப்பிங் போனால் திருடிட்டு வந்துடுவேன். இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. நம்ம கேட்க வினோதமாக இருக்கும். இது மாதிரி வினோதமான பழக்கங்கள் அநேகருடைய லைஃப்பில் இருக்குது, பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க.
அப்போ நீங்கள் அது ஒருவேளை அப்படி ஏதோ ஒரு பழக்கத்தில் பாதிக்கப்பட்டு என்னால் விட முடியல, இது எனக்கு அவமானமாக இருக்குது, தப்புன்னு தெரியுது, ஆனால் என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இயேசுக்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பழக்கத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இது வேண்டாம், எனக்கு அவமானமாக இருக்குது, இந்த காரியத்தில் விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் விடுதலை தருவார். இயேசு இன்றைக்கி உங்களோட பேசுகிறார். சிலர் எனக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். இன்னொரு வாலிப மகள் எழுதியிருக்கிற சாட்சி. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கவனிங்க. இந்த கடைசி காலத்தில் இதைத்தான் சாத்தான் வேகமாய் பரவ செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த சாட்சியை கேளுங்க. பேரண்ட்ஸ் கூட உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் இந்த காரியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காரியத்தில் நீங்கள் ஜெபிச்சா போதும், ஆண்டவர் விடுதலை தந்து விடுவார். என்ன பாருங்கள், அந்த மகள் சொல்லியிருக்கிறாங்க, அநேகருக்கு என் சாட்சி பிரயோஜனமாக இருக்கும் என்பதால் நான் இந்த சாட்சியை எழுதுகிறேன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே, பார்த்தீங்களா, 7வது வகுப்பு படிக்கும்போதே விளையாட்டாக என் தோழியுடன் ஓரின சேர்க்கை பழக்கத்தை செய்தேன். நாளடைவில் அந்த பாவத்திற்கு நான் அடிமையாகிவிட்டேன். அது தவறு, பாவம் என்று எனக்கு தெரியாது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை தெரிந்து கொண்டாலும் அந்த பாவத்தில் இருந்து நான் வெளியே வரவில்லை. இப்பொழுது நான் கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். என் தோழி ஓரின சேர்க்கை பாவம் என்பதை பைபிள் வசனத்தின் மூலமாக எனக்கு காண்பித்து கொடுத்தாள். அதன் பிறகு என்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். கடந்த அற்புத பெருவிழா நேரலை ஜெப நிகழ்ச்சியில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர என்னை ஒப்பு கொடுத்து அழுது நான் ஜெபம் செய்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவம் முழுவதையும் மறந்துவிட இயேசு எனக்கு உதவி செய்தார். இப்பொழுது முழுமையாய் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன். என்னை போன்று பாவத்தில் இருப்போர் அநேகர் கல்லூரிகளில் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறேன். பாருங்களேன், இந்த மகள் வெளிப்படையாக எழுதின காரியம் சின்ன வயசுலேயே அந்த தாக்குகிறாரு. இந்த ஓரின சேர்க்கை பாருங்கள், இப்போ வெளிநாடுகளில் பல ஆணோட ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். இந்தியாவில் அந்த வழக்கு பல வருஷமாக நடக்குது. அதுக்கு ஒரு அமைப்பே இருக்குது. கேஸ் போட்டு எல்லா நாட்டிலையும் இதை கொண்டு வந்துடணும்னு அதுக்கு ஒரு அமைப்பு, உலக அளவில் கோடிக்கணக்காக பணம் கொடுக்கறதுக்கு கார்ப்பரேட்டுகள் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு தான் கேஸ் போடுறாங்க. இந்தியாவில் அந்த இப்போ கேஸ் நடைபெற்று அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் வந்தார். நீதிபதிகள் சொன்னாங்க, இது கவர்மெண்ட் தான் தீர்மானிக்கணும். இந்தியாவில் சட்டம் இருக்குது, ஓரின சேர்க்கை, ஆணு கல்யாணம் பண்ணக்கூடாது, பெண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. இது கவர்மெண்ட்டு தான் தீர்மானிக்கணுட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவங்க சொல்லிட்டாங்க, இந்த காரியத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அந்த காலத்திலே நம்முடைய பெரியவங்க சட்டம் ஏற்றும் போது சொல்லியிருக்கிறாங்க, இந்த அவலட்சணமான காரியங்கள் கூடாது, இது குடும்பத்தை பாதிக்கும், அது சமுதாயத்தில் பாதிப்பை உண்டாக்குன்னு சொல்லி வேண்டான்ட்டாங்க. அரசாங்கம் போல்டாக சொல்லிவிட்டு நாங்கள் இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, சில மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாருங்கள், லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நிறைய பேர் இதுக்கு அடிமையாகி, நல்ல கவனிங்க, நீங்கள் இயேசுவை நேசிக்கலாம், ஜெபிக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகமும் பெற்றிருக்கலாம். ஆனால் சில பாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது சாபத்தினால் உங்களுடைய முன்னோர் கூட இந்த பழக்கத்திலேருந்து சாபமாக தொடர்ந்துடும். அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அது தப்பு கிடையாது, அது ஒரு நேச்சுரல். இது மாதிரி பாவத்தை நேச்சுரல்னு மறைப்பார். இதுதான் இன்றைக்கி உள்ள காரியம். பாவத்தை கலாச்சாரமாக்கி விடுவார். அதுதான் பிசாசனுடைய தந்திரம். ஆனால் பைபிள் என்ன இருக்குது? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்கள், பெண்ணோடே சம்போகம் பண்ணுவதை போல ஆணோடே சம்போகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. அது அபாமினேஷன். ஆண்டவருடைய சொல்ற கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பானது என்று சொல்லப்படும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவன் ஸ்திரியையும், ஒரு 13வது வசனம் பாருங்கள், லேவியராகமம் 20:13, ஒருவன் பெண்ணோடே சம்போகம் பண்ணுகிறதை போல ஆணோடே சம்போகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்கிற அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள், அவர்கள் இரத்தப்பள்ளி அவர்கள் மேல் இருப்பதாக. அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் ரொம்ப கண்டிப்பாக இதை செய்கிறவங்க கொலை செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி வேதனையான காரியம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கு பெரிய ஊர்வலம் நடத்தி விழா கொண்டாடுறது எங்கே தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தினுடைய டெல் அவிவ் பட்டணத்தில்
வருஷந்தோறும் அங்கே தான் கூடுறாங்க. ஆண்டவர் இவ்வளோ கண்டிப்பாக சொல்லி, அதனால தான் அந்த தேசத்தில் நிறைய பலவிதமான பாதிப்புகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. இது தேவனுக்கு அருவருப்பான அபாமினேஷன் என்று சொல்லப்படுகிறார். அதனால் ரோமர் 1:27 கூட சாபத்து நிமித்தம் தேவன் ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பிப்பதற்கு தேவன் ஒப்பு கொடுத்துட்டார். அவ்வளோதான், நீங்கள் நிர்விசாரமாக இருக்கிறீங்க, ஒப்பு கொடுத்துட்டாராம். அது ஒரு ஸ்கர்ட்ஸ் என்பதாக ரோமர் 1 பார்க்கிறோம். அதனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். இயேசு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பிறகு எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், அது பாவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பாவத்தை மூடி மறைக்கக்கூடாது. அதுலேருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒப்பு கொடுங்க, இயேசு விடுதலை தந்துடுவார். ஆண்டவரால் விடுதலை கொடுக்க முடியும். பாருங்கள், இந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார்ல ஆண்டவர், சின்ன வயசுலேருந்து இருந்தது, உங்களுக்கும் செய்வார். கடைசியாக ஒரு சாட்சி பாருங்கள், ஒரு அற்புதமான சாட்சி. சகோதரி உஷா அயனாவரம், சென்னையில் அயனாவரம் இடத்துலேருந்து எழுதியிருக்காங்க. நன்றாக இருந்து வந்த என் கணவருக்கு கடந்த வருடம் திடீரென தாங்க முடியாத தலைவலி வந்தது. ஸ்கேன் செய்து பரிசோதித்த போது மூளையில் கட்டி உள்ளது என்று தெரிய வந்தது. மூளையில் கட்டி, டியூமர் இன் த பிரெயின் தெரிய வந்தது. ஆப்ரேஷன் செய்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், செய்யாமல் வைத்திருந்தாலும் உயிருக்கு ஆபத்து தான் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். மூளையில் கட்டினா அது ஆபத்தான இடத்துல இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியில் இருந்தால் கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க, இல்லாட்டா ரொம்ப கஷ்டம், உயிருக்கு ஆபத்து. ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுக்காட்டால் ஆபத்து தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். நாளடைவில் கண் பார்வையிலும் குறைபாடு ஏற்பட தொடங்கியது. அந்த கட்டியினுடைய பாதிப்பு பாருங்கள், கண் பார்வை மங்க ஆரம்பித்தது. கட்டி வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததால் பார்க்கிற எல்லா பொருட்களும் 2 தெரிய ஆரம்பித்தது. வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். ஜெபத்திற்கு பிறகு அவங்க ஜெபிச்சிருக்காங்க, ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த ஜெபத்திற்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட தொடங்கியது. கண் பார்வை சரியானது, தெளிவாக இப்பொழுது பார்க்க முடிந்தது. தலைவலியே இல்லாமல் போனது. மறுபடியும் ஒரு தலை சுற்றல் ஏற்பட்ட போது உடனே மருத்துவரிடம் சென்று ஸ்கேன் செய்து பரிசோதனை செய்தோம். மூளையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆச்சரியம் அடைந்து போனார்கள். ஏனெனில் கட்டியை காணவில்லை. இதை அவங்க சொல்லியிருக்க, கட்டியை காணவில்லை. மூளையில் இந்த கட்டியை காணோம், எங்கெங்கே போச்சு? ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு ஆபத்து, இருந்தால் ஆபத்துன்னுட்டாங்க. இவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். அந்த நிகழ்ச்சியில் தலையில் கை வைத்து ஜெபிச்சாங்க, அவ்வளோதான். இயேசு கட்டியை மறைய பண்ணி விட்டார், காணாமல் செய்து விட்டார். கட்டியை காணவில்லை. அதன் பிறகு என் கணவர் முழுமையாய் குணமடைந்து வேலைக்கும் செல்ல ஆரம்பித்திருக்கிறார். இது முழுவதுமாய் இயேசு செய்த ஒரு அற்புதம். அற்புதத்தை செய்த இயேசுவிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துகிறோம். உஷா என்கிற சகோதரி சென்னை அயனாவரத்திலிருந்து இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. இயேசு உங்களுடைய கணவருக்கு செய்த பெரிய அற்புதத்திற்காக நாங்களும் ஆண்டவரை துதிக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஆண்டவர் மூலமாக. அவர் அற்புதங்களை செய்கிற மனிதர்களுக்காகத்தான் வந்தார். மனிதர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். மனிதர்கள் ஜெபம் பண்ணும்போது அவளுக்கு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார், அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். இப்போ நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு பாவ பழக்கம் இருக்குது, மதுபான பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற ஒரு பழக்கம், அல்லது சில தவறான இந்த மாதிரி காரியம் சின்ன வயசுலேருந்து பழகி போச்சு, விட முடியல, அவமானமாக இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை வேணும். அது மாதிரி பாவ மன்னிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை, சில பழக்கங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படி சொல்கிறவங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் இருதயத்தில் நீங்கள் வாங்க, என் உள்ளத்தில் வந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை, இந்த பழக்கத்தை இந்த விடுதலை நீங்கள் எனக்கு தரணும், என்னை தொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவே அப்படின்னு பெயர் சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கு தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இப்போ எந்த காரியத்துக்கு என்ன சொல்லுவாங்க? பரிகாரம் பண்ணணும். பரிகாரம், இந்த வார்த்தை உங்களுக்கு நல்ல நேவர்களை கிறிஸ்தவர் அல்லாதவங்களுக்கு தான் நிறைய தெரியும். பரிகாரம் செய்வது, எங்கே போகிறீங்கன்னு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பழக்கம் இருக்கும். பரிகாரம், பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, பரிகாரம் செய்ய போகிறோம், என் நேரம் நல்லா இல்லை, அவங்களுக்கு கரகம் சரியில்லை, தோஷம் இருக்குது, பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவர் நம்முடைய பரிகாரி.
இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிகாரியாகத்தான் உலகத்தில் வந்தார். இந்த பரிகாரத்துக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி ஒரு முழு மனு குலத்திற்கு அவர் பரிகாரியாக, அவர் பலியாகி பரிகாரத்தை உண்டாக்கி முடித்து விட்டார். இனிமேல் நீங்கள் எங்கும் போக தேவையில்லை, பணம் செலவு பண்ண தேவையில்லை. பாவத்திலிருந்து விடுதலை இலவசம், சாபத்திலிருந்து விடுதலை இலவசம், தோஷத்திலிருந்து விடுதலை இலவசம். இந்த மாதிரி அந்த தோஷம், கெட்ட நேரம், அதுலேருந்து எல்லாம் விடுதலை. அதுக்கு அந்த இலவசம் எல்லாமே இலவசமாக கொடுக்கறது தானே கடவுள். அவர் நம்முடைய தகப்பன் தானே. இது இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், பணம் செலவு பண்ணால் தான் தோஷம் மாறுன்னு சொன்னால் நீங்கள் நம்பாதங்க. அது ஏமாற்றுகிற விஷயம். அதனால உங்களுக்கு தோஷம் போகாது, அதிகமாகிரும். அவன் ஏதாவது பிசாசு வச்சு மந்திரம் செய்தால் அது உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகிரும். விசுவாசத்தோட இயேசுவே நீங்கள் தான் எனக்கு பரிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு இதிலேருந்து விடுதலை கொடுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் என்னென்னோ பணம் செலவு பண்ணி எங்கெங்கோ உங்களை வருத்தி கொண்டீங்கல்ல, இன்றைக்கி வீட்டிலேருந்து சின்சியராக இயேசுவை நினச்சி அந்த பேரை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன், என்ன நடக்குன்னு பாருங்களேன். அப்போ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு அற்புதம் நடந்தால் நீங்கள் அவரை தொடர்ந்து பின்பற்றுங்க. இப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த சாட்சியெல்லாம் கேட்டீங்கல்ல, இவங்கெல்லாம் நம்ம மத்தியில் இருக்கிறவங்க, இப்போ இன்றைக்கு இருக்கிறவங்க, என்றைக்கே உள்ளதில்லை. அந்த காலத்தில் நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அப்படியா அப்படி இல்லை, இப்போ நடக்குதுங்க. இப்போ உங்கள் மத்தியில் அவங்க வசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்போ நான் மத்தியில் வசித்து கொண்டு இருக்கிறவங்க. அதை தான் உங்களுக்கு நான் வாசித்து இருக்கிறேன். அப்போது எனக்கு செய்யுங்க, விசுவாசத்தோட உரிமையாக கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை நீர் வந்தால் என்னை உண்டாக்கினேன்னு சொல்கிறாங்க, எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை உரிமையாக கேளுங்க. இயேசுவை அப்பான்னு கூப்பிட்டு கேளுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்து தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பேசி கொண்டு இருக்கிறார். அதனால் விசுவாசத்தோடு ஜெபிங்க. அப்புறம் வியாதி உள்ளவங்களாக இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வச்சு பாருங்கள். அவங்க கிட்னி பாதிப்பு 8 வருஷம் அதில் கை வைத்து ஜெபிச்சாங்க, விடுதலை. தலையில் மூளையில் கட்டி கை வைத்து ஜெபிச்சாங்க, கட்டி காணாமல் போய்விட்டது. இதெல்லாம் இன்றைக்கு நடந்த அற்புதம், என்றைக்கும் உள்ளதில்லை. இப்போ ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் அவர் இன்றைக்கு மாறாமல் அற்புதம் செய்கிறார். விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிங்க. உங்களுக்கு எங்கே பாதிப்பு இருக்குது அந்த இடத்துல கை வைத்து இயேசு கிறிஸ்துவே என்னை தொடுங்க, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும்னு கேளுங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டவங்க இருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைங்க. அவங்க தலையில் கை வைத்து இயேசுவே உங்களை சுகமாக்குங்க, இயேசுவின் நாமத்தில் என் குழந்தை சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் கணவர் சுகமாகட்டும், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிடம் நான் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சா போதும், இயேசு அற்புதம் செய்து விடுவார். ஜெபிக்கலாமா? இப்போ அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறாமல் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரே மனதோடு ஜெபிக்கணும். அங்கங்கே பறக்க பார்த்துக்கிட்டு ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் கண்ணை மூட சொல்லுவார். இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்க, இன்றைக்கி எனக்கு செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த வேதனையை மாற்றுங்க, இந்த நெருக்கத்தை மாற்றுங்க, அவமானத்தை மாற்றுங்க, நிந்தையை மாற்றுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய உள்ள உடைந்த பாரம் வந்து அழுதுருங்க, தப்பில்லை, அழுது ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவர்கிட்ட கண்ணீரை ஊற்றிடுங்க. மனுஷங்கிட்ட போய் அழுது என்ன பிரயோஜனம்? மனுஷர்கள் அழுகிறத பார்த்துட்டு அந்த நேரம் ஆறுதல் சொன்னாலும் அவ்வளோதான் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் இயேசு அற்புதம் செய்ய முடியும். உங்கள் கண்ணீரை ஊற்றிடுங்க. ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுத்தாதான் முடியும். நீங்கள் இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தீங்களே, எனக்கும் ஒன்று செய்யுங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. கேளுங்க. அப்படியே ஜெபிங்க. வாயை திறந்து கண்களை மூடி, முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடியாதவங்க பரவாயில்ல, உட்கார்ந்து கொண்டு வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும், எனக்காக பரிகாரமாக சிலுவையிலே நீர் பரிகாரியாக சிலுவையிலே மரித்தீரே, எல்லா பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டீங்களே, உங்கள் இரத்தத்தின் வல்லமை எனக்குள் வரட்டும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இன்றைக்கு இந்த சாப கட்டுகள் மாறட்டும், பாவ கட்டுகள் மாறட்டும், பாவ பழக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரே இந்த பழக்கம் வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம், இந்த ரகசிய பாவம் வேண்டாம், ஐயோ இந்த பாவமே தெரியாமல் இருந்துட்டேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்ல 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 இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குகிறது. இப்பொழுது உங்களை தொடுகிறது. என் ஆவிலே நான் உணர
முடிகிறது. ஆண்டவருடைய வல்லம் உங்கள் மேலே பலமாக இறங்குகிறது. ஆண்டவர் தொடுவதை சிலர் உணர்கிறீர்கள். உங்கள் மேலே ஒரு மின்சாரத்தை போல வல்லமை இறங்குவதை சிலர் உணர்கிறீர்கள். ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே பாய்ந்து வருவதை சிலர் உணர்கிறீர்கள். அவர் வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்குவதை உணர்கிறீர்கள். யாரோ ஒருவர் தொடுவதை உணர்கிறீர்கள். அது இயேசு, அது இயேசுவின் வல்லமை. இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. சில வீடுகள் இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. அது அலறி கீழே விழுகிறது. பயப்படாதுங்க, பயப்படாதுங்க, தன்னால போயிடும். அந்த பிசாசின் ஆவி போயிடும். அந்த தோஷம் எல்லாம் போய்விடும் இயேசுவின் நாமத்தில். அந்த தோஷத்தை கொண்டு வந்த, சாபத்தை கொண்டு வந்த பொல்லாத ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். என் ஜனத்தை வாதிக்கிற பொல்லாத பிசாசே, என் ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே, பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த வீடுகளை விட்டு விலகி போய் இயேசுவின் நாமத்தில். எல்லா தோஷங்களும் இன்றைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா தோஷங்களும் இன்றைக்கு மாறட்டும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால். எல்லா பாவ தோஷங்களும் சாப தோஷங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். அந்த குடும்பங்களை விட்டு உம்முடைய இரத்தத்தின் வல்லமை வீடுகளுக்குள் இறங்கட்டும். இந்த தோஷங்களுக்குள்ளே கிரியேச்சுகிற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகளை அதட்டுகிறேன். வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தில். அந்த நோய்கள் விலகட்டும், பயங்கள் விலகட்டும், கலக்கங்கள் விலகட்டும், சோர்வுகள் விலகட்டும். இன்னைக்கு இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரட்டும் அப்பா. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. பாவத்தில் இந்த விடுதலை, சாபத்தில் இந்த விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறதற்காக நன்றி. தடைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொன்னீங்களப்பா. இந்த ஜனங்கள் வேறு யாரிடத்துல போவாங்க ஆண்டவரே? எவ்வளோ போய் ஏமாந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நெருக்கிற மக்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த மக்களுக்காக தானே நீங்கள் சிலுவையில மரித்தீங்க, நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, இவங்களுக்காகத்தானே வாரடிப்பட்டீங்க, சிலுவையில முள்முடி ஏற்றுக்கொண்டீங்க. அதை நினைத்தருளுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொருவர் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கு அற்புத விடுதலை சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். பாவ சாப தோஷங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய வல்லமை விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. கௌரி என்கிற சகோதரி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிறீங்க. உங்கள் குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்க, தோஷம் தோஷம் தோஷம்னு சொல்லி என் குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்கிறே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறீங்க. இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இன்றைக்கூட இந்த பாவ சாப தோஷங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகுகிறது. தடைப்பட்ட நன்மைகள் எல்லாம் இனி நிறைவேறுவதை காண்பீங்க. நோய்கள் எல்லாம் மறைந்து போவதை காண்பீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது சகோதரி. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இந்த நாள்லேருந்து நீங்கள் மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தகப்பனே, அப்படி யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்து அவங்கள மகிழ பண்ணுங்கப்பா. ஆறுமுகம் என்கிற ஒரு ஐயா ஜெபிக்கிறீங்க. என் குடும்பத்தின் மேலே பரம்பரையாக அந்த சாப தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்த்துட்டேன், என் குடும்பமே இன்றைக்கி பாதிக்கப்பட்டு நிற்குது. எல்லாம் தடைப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். நிந்தை அவமானம் என்று கலங்கி ஜெபிக்கிற ஆறுமுகம் என்கிற ஐயா, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். இயேசுவின் பெயரை நீங்கள் சொன்னீங்க. இயேசுடைய பெயரை சொன்னதுனால ஆண்டவர் இறங்கி உங்களை தொடுகிறார். உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த தோஷங்கள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தில். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி நன்மை நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி இயேசு தருகிறார். ராத்திரிலாம் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களே, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தந்துட்டார். இன்றையிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்களா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஷகிலா என்கிற ஒரு வாலிப மகள்
நீ உன்னுடைய வாழ்க்கை தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லையா என்று கண்ணீர் வெடிக்கிற மகளே, எல்லாராலும் நீ புறக்கணிக்கப்பட்டு மனம் உடைந்து செத்து போயிடலான்னு அடிக்கடி எண்ணம் வருகிறது. நீ கண்ணீர் விட்டு அழுகிறதுனால இயேசுவும் பக்கத்தில் நிற்கிறார். அவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளை ஷக்கீலா, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உனக்கு விடுதலை. எல்லா தோஷங்களும் நீங்குகிறது. இனி நன்மையான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். உன்னால் விட முடியாத அந்த பாவ காரியங்களை உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகுகிறது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லு மகளே. இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றின்னு சொல்லு. ஆண்டவர் இந்த நாள் முதல் உனக்கு மாற்றத்தை கட்டளை இடுகிறார். அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ராஜலட்சுமி என்கிற ஒரு அம்மா ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய பாதபடியில் இயேசுவே என் குடும்பத்தில் நீ இறக்க செய்யுங்க, இந்த தோஷெல்லாம் நீங்கணும்னு எவ்வளோ பணம் செலவு பண்ணேன், எதுவுமே மாறலை, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டார். உங்களுடைய கண்ணீரை இயேசு கண்டார். இன்றையிலேருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றத்தை காண்பீங்க. உங்கள் சரீரத்தில் உண்டான வியாதி எவ்வளோ பணம் செலவு பண்ணி போகலைல்ல, இப்போ இயேசுடைய தழும்புள்ள கரங்களை தொடுகிறதம்மா. இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு விடுதலை, அந்த வலி வேதனை எல்லாம் மறைகிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ராஜலட்சுமி, இயேசுடைய நாமத்தில் உங்களுக்கு விடுதலை, சுகம் உண்டாகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். மக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோப்பா. பாஸ்கரன் என்கிற ஒரு சகோதரர் ஜெபம் பண்ணுறீங்க. உங்களுடைய எலும்புகளில் பாதிப்பு, பலவிதமான வேதனைகள், மனக்குழப்பங்கள், அதனால் வாழவே பிடிக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்திருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் உங்களுடைய வேதனை உள்ள ஜெபத்தை கேட்டார். அவருடைய தழும்புள்ள கரம் தொடுகிறது. எலும்புகள் இருக்கிற வலியெல்லாம் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இழந்து போனது எல்லாம் இனிமேல் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் உம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே சொல்லுங்க. வலது கரை உயர்த்தி சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்துட்டீங்க, சுகம் கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே, இன்னைக்கு உங்கள் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஆசீர்வதித்துட்டீங்க. நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.